இரட்டை இலைக்கு மீண்டும் ஆபத்தா? ராஜீவ்காந்தியை போல பாஜக பிளான் பண்றாங்களா? எப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1973ஆம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுக அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து 6 மாதம் தான் 6 மாதமே ஆனக்கூடிய நிலையில திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அப்போ கட்சி ஆரம்பித்து 6 மாதங்கள்ல போட்டி இல்லாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா சரி போட்டி தான் இட்டு பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குறாரு எம்ஜிஆர். அப்போ தேர்தல் ஆணையத்தால காட்டப்பட்ட சின்னங்கள்ல ஒன்றான இரட்டை இலையை தேர்வு செஞ்சார். மாயத்தேவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அப்போ எம்ஜிஆருக்கு திமுக அரசு தராத நெருக்கடியே கிடையாது. செம்ம நெருக்கடி கொடுக்குறாங்க திமுக இருந்து. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல சுற்றி வந்தார். மாயத்தேவர் அமோக வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். காமராஜர் காங்கிரஸ் வேட்பாளர் NSB சித்தன் 2ஆம் இடத்திற்கு வந்தார். அன்னிலிருந்து எம்ஜிஆருக்கு இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னமாக மாறியது. தொடக்கமே எம்ஜிஆருக்கு வெற்றி கொடுத்த காரணத்தால தொடக்கம் முதல் இந்த நாள் வரையிலும் இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அடையாளமாகவே மாறியிருக்கு. வாசல் எங்கும் இரட்டை இலை கோலமிடுங்கள் அப்படிங்கிற பாடல் உருவாக்கப்பட்டு அதை பெண் தான் பாட வேண்டும் அப்படின்னு திட்டமிடப்பட்டு பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் அந்த பாட்டை பாடுறாங்க. அப்புறம் எம்ஜிஆர் மறைந்த போது இரட்டை இலை முடக்கப்பட்டது, சின்னம் முடக்கப்பட்டு ஜெயலலிதா கிட்ட நிறைய தொகுதிகள் கேட்டார் ராஜீவ்காந்தி. ஜெயலலிதா தர மறுத்து தனியாக போட்டியிட்டாங்க. தமிழகத்துல காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. ராஜீவ்காந்தி வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணார். ஆனாலும் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக பெற்ற வெற்றியை காங்கிரஸால பெற முடியல. இரட்டை இலையை முடக்கிட்டு தேர்தலை சந்தித்தால் காங்கிரஸ் வெற்றி பெறும், அதாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு ராஜீவ்காந்தி போட்ட கணக்கு தப்பா போச்சு. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இரட்டை இலையை இப்போ முடக்கிட்டு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு பாஜக கணக்கு போடுறதா சொல்லப்பட்டதுக்கு ஒரு சரியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழைய பிளாஷ்பேக். அன்னைக்கு காங்கிரஸும் அதே தான் பண்ணாங்க. இன்னைக்கு பாஜக அது பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்காக ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த பிளாஷ்பேக், இந்த கதை அதோட நம்ம பொருத்தி பார்க்கிறோம். ஏற்கனவே பாஜக பக்கம் ஒட்டி உறவாடும் OPS நிறைய வழக்குகளை போட்டாலும் நீதிமன்ற உத்தரவும் சரி, தேர்தல் ஆணையத்திலும் உத்தரவும் சரி எடப்பாடிக்கே சாதகமா இருந்தாலும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அதிமுக பொதுக்குழுவில் OPS அணியை நீக்கியது குறித்த வழக்கு இன்னமும் சிவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இந்நிலையில அதிமுக உரிமை மீட்பு கூட்டம் அப்படிங்கிற பெயர்ல கூட்டங்களை நடத்தி இரட்டை இலை உரிமையை கோரப்போவதாக OPS சொல்லியிருக்காரு. ஆனா அவ்வளவு ஈஸியா கிடைக்காத பட்சத்துல இரட்டை இலையை முடக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறதா தெரியுது. ஆனா நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து விட்ட நிலையில் அதுல மாற்றம் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா தமிழகத்துல பாஜக காலூன்ற எதையும் செய்யலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. இரட்டை இலையை முடக்கிட்டு வெற்றி பெற நினைத்து தோல்வி அடைந்த ராஜீவ்காந்தி போல் பாஜக தோற்குமா? தமிழக மக்களும் அதிமுக நிர்வாகிகளும் தான் முடிவு செய்யணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படின்னு.